மதுரை டு ஆஃப்ரிக்கா சேனல் நவநீதகிருஷ்ணன் காளிதாஸ். லக்ஷ்மிக்கு தான் எவ்வளோ சோதனைகள். நீங்கள் எல்லாம் அந்த சோதனையவே பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ லக்ஷ்மிக்கு கட்டி இருக்கு உடம்புல. ஸோ அந்த கட்டியை ரிமூவ் பண்ணணும். இப்போ தான் வீட்டுக்காரருக்கு உடம்பு முடியலை, வீட்டுக்காரர் ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ மறுபடியும் லக்ஷ்மிக்கு அது கூட பெருசு தெரியல. லக்ஷ்மி என்ன நினைக்கிறான்னா, குழந்தைகளை யார் பார்த்துக்குருவா அப்படின்னு. மரம் வச்சுவன் தண்ணி ஊற்றாமையா இருப்பான். அது மாதிரி தான் லக்ஷ்மியோட ஒன்று விட்ட தங்கச்சி அவங்க குழந்தைகளை பார்த்துக்கிறாங்க. சமைச்சு கொடுக்கறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, இந்த வேலையெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஏன்னா வேற ஆள் எதுக்கு பண்ணணும்? லக்ஷ்மியோட தங்கச்சின்ற போது ரொம்ப உரிமையாக பண்ணுவாங்க, அதே நேரத்தில் நல்லாவும் பார்த்துக்குருவாங்கன்னு ஒரு தைரியத்தில் லக்ஷ்மி ஆப்ரேஷனுக்கு போகிறா. ஆப்ரேஷன் பண்ணும்போது தான் தெரியுது அது ஒரு கட்டி இல்லை, 4 கட்டி அப்படின்னு. இப்போ வெளியே கணவர்கிட்ட கேட்குறாங்க, 4 கட்டி இருக்குது, 4ஐயுமே ரிமூவ் பண்ணிடுவோமா அப்படின்னு. பண்ணிடுங்க அப்படின்றாரு. அப்போ தான் ஒரு ட்விஸ்ட் கதையில். லக்ஷ்மினால் இனிமேல் கனமான ஜாமான் தூக்க முடியாது, லக்ஷ்மினால் கூட்டத்துக்குள்ளே போக முடியாது, லக்ஷ்மினால் துணி துவைக்க முடியாது, லக்ஷ்மினால் அவங்க யூனிஃபார்மை போட முடியாது. இவ்வளவு பிரச்சனைகள். எப்படி அப்புறம் வேலைக்கு போகிறது லக்ஷ்மி? இந்த நேரத்தில் லக்ஷ்மிக்கு இதெல்லாம் தெரிவிக்காமையே சர்ஜரி ஆயிடுது. சர்ஜரி ஆனவுடனே அந்த கட்டிகளை பரிசோதனைக்கு அனுப்புகிறாங்க. அந்த பரிசோதனையில் என்ன ரிசல்ட் வரப்போகுது? அது 1 வாரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த குழந்தைகளுக்கு தெரியாது, அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வீட்டிலேயே இருக்காங்க. ஸ்கூலுக்கு போகல, டியூஷனுக்கு போகல, நல்ல சித்தி செஞ்சு கொடுக்குற சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு 5 days ஆர் 6 daysல லக்ஷ்மி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரா. ஆடின காடும் பாடின வாயும் சும்மா இருக்குமா? இருக்கவே இருக்காது. லக்ஷ்மி தன்னால் முடிஞ்ச வேலையை ஃபுல்லாக பண்ணுறா. அப்போ அவங்க ஒன்று விட்ட தங்கச்சி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் பண்ணுறா. நான் பண்ணுறேன் இப்படி எல்லாம் பண்ணும்போது அவளுக்கு தையல் விட்டு போகும். அவளுக்கும் பிரச்சனை வருது. செகண்டரி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சொல்லுவோம், இந்த செகண்டரி காம்ப்ளிகேஷன்ஸ் இது சர்ஜரியை விட மோசமானது. இன்ஃபெக்ஷன் ஆகலாம், இன்ஃப்ளமேட்ரி ஆகலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும். அப்போ அந்த ஒன்றுவிட்ட தங்கச்சி இருக்காங்கல்ல, தெய்வம், உண்மையிலே தெய்வம் மாதிரி இந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டு தன்னோட அக்காவையும் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு லக்ஷ்மி சொல்கிறா, உனக்கு நல்ல வரன் அமைவார், நல்ல வாழ்நாள் ஃபுல்லாக நல்லா இருப்ப அப்படின்னு. இந்த வரம் லக்ஷ்மியால் கொடுக்கப்படுது. அது கண்டிப்பாக அது நடக்கும் வாழ்நாளில். அவங்களுக்கு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. டாக்டர் நல்லா அட்வைஸ் பண்ணி, இனிமேல் இந்த வேலையெல்லாம் பார்க்காதீங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ லக்ஷ்மி மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி தன்னோட நிறுவனத்தில் கொடுக்குறா. அப்போ இனிமேல் லக்ஷ்மி யூனிஃபார்ம் போட வேண்டாம், யூனிஃபார்ம்
இல்லாமல் சேரீ கட்டிட்டு வந்தால் போகிறோன்னு வர்றாங்க. ஸோ அவ்வளோ ஒரு நல்லிணக்கத்தோடு அவங்களோட துறை அவளை ஆதரிக்குது. ஏன்னா லக்ஷ்மி நல்லவ. இந்த மாதிரி லக்ஷ்மியோட வாழ்க்கை போயிட்டுருக்கும்போது பையங்களோட படிப்புக்காண்டி பையங்க 2 பேருமே வெளிநாட்டுக்கும் வெளியூருக்கும் போகணும்னு ஆசைப்படுறாங்க. எப்படி இருக்கும் லக்ஷ்மியோட நிலைமை? இவங்கள படிக்க வைக்கணும், கணவரை பார்த்துக்கிறணும், ஒய்ஃபு அவங்க உடம்பை பார்த்துக்கிறணும், இவ்வளவு இருக்குது. அதே நேரத்தில் லக்ஷ்மியோட ரிப்போர்ட் ஒன்றும் வரல, லேப் ரிப்போர்ட். லக்ஷ்மிக்கு புற்றுநோயா இல்லை சாதாரண கட்டிய பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.